உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். தப்பிச்சிட்டானே. வேற ஏதாவது எங்கிட்ட இருந்து எடுத்துட்டு போயிருந்தா கூட பரவாயில்ல. ஆனா மாரியோட தாலி எடுத்துட்டு போயிட்டானே. அப்பாடா, தப்பிச்சிட்டோம். நல்ல வெயிட்டா இருக்கிற மாதிரி இருக்கு. நிறைய பணம் கிடைக்கும் போலயே. உடனே சேட்டுக்கடல வித்துற வேண்டியதுதான். இன்னைக்கு நரிமுகத்துல தான் முழிச்சிருக்கோம். இன்னைக்கு சரியான வேட்டை. மாரி, உன் நகையை பாலிஷ் போடலாம்னு கொண்டு போய் நகையை பறி கொடுத்துட்டேனே. என்ன நீ விட்டுட்டு போனதுக்கு அப்புறம் உன்னோட ஞாபகமா நீ கழுத்துல போட்டிருந்த தாலியை தான் என் கூடவே நான் வச்சிருந்தேன். அந்த தாலி என் கூட இருந்தா நீயே என் கூட இருக்க மாதிரி இருக்கும். திடீர்னு உன்னை என்கிட்ட இருந்து கடவுள் பறிச்சுக்கிட்ட மாதிரி ஒருத்தன் திடீர்னு இன்னைக்கு என்கிட்ட இருந்த உன் தாலியை பறிச்சுட்டு ஓடிட்டான் மாதிரி. நீ என்னை விட்டு போனப்ப நான் எப்படி தவிச்சனோ அதே மாதிரி இப்ப நான் தவிச்சு போய் உன்கிட்ட வந்திருக்கேன் மாதிரி. ஒன்னதான் என்னால பத்திரமா பாதுகாக்க முடியாம போச்சுன்னா இப்ப உன்னோட தாலி என்னால பத்திரமா வச்சுக்க முடியல மாதிரி. என்ன மன்னிச்சிரு மாதிரி, என்ன மன்னிச்சிரு. என்ன செட்டு பாக்குற? அடமானலாம் வைக்க வரல, விக்கிறதுக்கு தான் வந்திருக்கேன். இதுக்கு எவ்வளவு கிடைக்கும்னு கணக்கு போட்டு சொல்லு. நீ வழக்கமா அழகு தானே வைப்ப, இப்ப என்ன விற்கணும் சொல்ற? ஒழுங்கா சொல்லு. இந்த தாலி யாரோடது? அட, என்ன இப்படி சந்தேகப்படுற? இது என் பொண்டாட்டி தாலி தான். மாமியாருக்கு உடம்பு முடியல, ஆபரேஷன் பண்ணணும்ட்டாங்க. கையில வேற துட்டு இல்ல. அதான் பொண்டாட்டி தாலியை வித்து பணம் கொண்டு வர சொன்னுச்சு. பொய் சொல்லாதே. இது உன் வைஃபோட தாலியே கிடையாது. அவங்க கழுத்துல மஞ்ச கயிறு தான் இருக்கும். நான் பார்த்திருக்கேனே. இது கண்டிப்பா திருட்டு நகை தான். இதை நான் வாங்கினா ரிஸ்க். செட்டு, இது திருட்டு நகைலாம் இல்ல செட்டு, நல்ல நகை தான். வச்சுக்கிட்டு கொஞ்சம் பணம் கொடு. அடமானம் வச்சு வேணா பணம் தரான். அதுவும் 10,000 தான் தருவேன். என்ன செட்டு, முகமுடி போடாம கொள்ளடிக்கிற? இத பாரு, அடமானம் வைக்கிறதே ரிஸ்க் தான். நீ ரெகுலர் கஸ்டமருங்கிறதுனால பணம் கொடுக்குறேன். செட்டு, கூட ஒரு 10 ரூபா கொஞ்சம் சேர்த்து கொடு. அதெல்லாம் இல்லம்மா. சார் விடுங்க சார். சார் சார் விடுங்க சார், விடுங்க. நீ தப்பிக்க முடியாது. நான் என்ன சார் தப்பு பண்ணேன்? உன் மேல 2-3 கேஸ் பெண்டிங்ல இருக்குடா. உன்னதான் தேடிக்கிட்டு இருந்தேன். இன்னைக்கு வசமா மாட்டிக்கிட்டியா? முதல்ல ஸ்டேஷனுக்கு வாடா. சார் என்னை விடுங்க சார். என் பொண்டாட்டி உடம்பு சரியில்லாம இருக்கா. அவளை ஹாஸ்பிட்டல் கூட்டு போகணும் சார். சார் நான் நாளைக்கு வந்துடுறேன் சார். ப்ளீஸ் சார் விடுங்க சார். இந்த கதையெல்லாம் என்கிட்ட வேணாம். உன்னை ரொம்ப நாளா தேடிக்கிட்டு இருந்தேன். இன்னைக்கு தான் மாட்டிருக்க. உன் கதையை நம்ப மாட்டேன். சார் 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 நர்ரா ஸ்டேஷனுக்கு. வேணாம் சார், விடுங்க சார். சித்தப்பு, என்ன ஹாசினி, இத சாப்பிட்டு பாரு. என்னது கரு கருன்னு கோந்து மாதிரி இருக்கு. இத போய் என்ன சாப்பிட சொல்ற? இது கேரட் ஹல்வா. ஓ, இத சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. எனக்கெல்லாம் வேண்டாம். நான் என்ன பரிசோதனை எலியா? என்கிட்ட இதெல்லாம் கொடுக்காத. எனக்கு எதுவும் வேணாம். இப்ப நீங்க இத சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லல, அப்ப வீட்ல இருக்க எலி மருந்த உங்க காஃபில கலந்து கொடுத்துருவோம். ஐயோ, நீ செஞ்சாலும் செய்வ. அதுக்கு இதே பெட்டர் கூட.
கோந்த ரெடி பண்ணி கொண்டு வந்துட்டு அல்வான்னு ஊட்டிக்கிட்டு கேரட் இருக்கு. அல்வா. ஓம் நம சிவாய. Sister, நம escape. சிவாய. பார்வதிக்கு கூட போ பெரியம்மா ஹாசினி கேரட் அல்வா. சாப்பிடலாமா சிஸ்டர்? பெரியம்மா ம் இந்தாங்க கேரட் அல்வா செஞ்சிருக்கேன். சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்கு சொல்லுங்க. வேணா ஹாசினி, நான் ஸ்வீட் சாப்பிடக்கூடாது. கொஞ்சமா சாப்பிடறதுனால எதுவும் ஆகாது. இந்தாங்க சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. சரி கொடு. ஐயோ வர மாட்டேங்குது. நல்லா இருக்கு. டேய் சூர்யா, மா என்னப்பா முகமெல்லாம் வாடி இருக்கு? எதையோ பறி கொடுத்த மாதிரில இருக்க. உடம்பு எதுவும் சரியில்லையா? ஆமாம்மா, நான் பறி கொடுத்துட்டேன். 2வது தடவையா நான் என் மாரிய பறி கொடுத்துட்டேன். மாறி 2வது தடவையா? 2வது தடவையா மாரிய பறி கொடுத்துட்டியா? என்ன சொல்ற சூர்யா? என்னப்பா நடந்தது சூர்யா? மாரி என்னை விட்டு போனதுக்கு அப்புறம் மாரி என் கூட இருக்கிறதா நினைச்சு மாரியோட தாலிய என் கூடவே வச்சிருந்தேன். அந்த தாலியை இன்னைக்கு ஒருத்தன் திருடிட்டு ஓடிட்டான். எவ்வளவோ முயற்சி செஞ்சேன், ஆனா என்னால அவனை பிடிக்க முடியல. அதுவும் போச்சா? ம். அவனை எல்லா இடத்துலயும் தேடி பார்த்தேன், அவன் எங்க போனானே தெரியல. என்கிட்ட இருந்த மாரியோட தாலி என்னை விட்டு போயிடுச்சு. மாரியே மொத்தமா என்னை விட்டு போன மாதிரி ஆயிடுச்சு. அழுகுறாப்ல. சிஸ்டர், மாரியோட ஞாபகமா மாப்பிள்ளை வச்சிருந்த தாலியும் போயிடுச்சு. மாப்பிள்ளை இனிமே மெல்ல மெல்ல மாரியோட நடுப்புல இருந்து வெளியே வந்துருவா சிஸ்டர். நிச்சயம் வந்துருவா. அவனா வரலனா கூட நான் வெளியில வர வைப்பேன். நான் பார்த்து முடிவு பண்ற பொண்ண அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைப்பேன். ஐயோ, இன்ஸ்பெக்டர் இருக்காங்களே. ஏற்கனவே என் மேல 2-3 கேஸ் இருக்கு. இப்ப பாக்கெட்ல வேற திருடின தாலி இருக்கு. தாலியும் கையுமா மாட்டணும். தாலி எங்கடா அறுத்துன்னு என்ன டென்னு கட்டிடுவாங்களே. கன்ஃபார்மா ஜெயிலு தான். இப்ப என்னடா பண்றது? என்ன கேஸ்? இவன் பிட் பாக்கெட் ராபரி கேஸ் மேடம். என் மேல 2-3 கேஸ் இருக்கு மேடம். எஸ்கேப் ஆகிட்டே இருந்தான். சேட்டு கடையில நின்றுகிட்டு இருந்தான், புடிச்சிட்டு வந்தேன் மேடம். மாரியின் தாலியை மாரி எப்போது தொடுகிறாளோ அப்போது மாரிக்கு பழைய ஞாபகங்கள் வரும். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.